செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் போட்ட ஆர்டர். வீட்டுக்கு 20,000 ரூபாய். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பரபரப்பு. டாஸ்மாக் மூலம் வினோத பணப்பட்டுவாடா. தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை மக்களுக்கு நல்லது செய்து நேர்மையான ஆட்சி செய்து ஓட்டு வாங்க வேண்டும் என்பதை விட பணத்தை கொடுத்து குறுக்கு வழியில் தாங்கள் வெற்றி பெறுவதையே தீவிரம் காட்டி வருகிறார்கள். அந்த வகையில் கடந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்ற போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் EVKS இளங்கோவன் போட்டியிட்டார். அப்போது திமுக அவருக்காக 300 முதல் 350 கோடி வரை செலவு செய்தது. அங்குள்ள வாக்காளர்களை ஆடு மாட்டை அடைத்து வைப்பது போன்று பட்டியல் அடைத்து வைத்தார்கள். காலையில் அவர்களை அடைத்து வைப்பவர்கள் மதியம் அங்கே சோறு போட்டு மாலை வீட்டுக்கு செல்லும் போது 1000 ரூபாய் 2000 ரூபாய் என்று கொடுத்து அனுப்பினார்கள். அதே கலாச்சாரம் மீண்டும் அதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தலில் நடக்குமா நடக்காதா என்பது தெரியவில்லை. அதே சமயம் இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியின் அத்துமீறல் அதிகமாக இருக்கும் என்பதனால் பல கட்சிகள் இங்கு போட்டியிடாமல் பின்வாங்கிவிட்டார்கள். இந்த நேரத்தில் பாஜக இந்த தொகுதியில் களமிறங்குவதால் திமுகவின் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் குறுக்கு வழி அரசியலை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வு படையை களத்தில் இறக்கிவிட்டுள்ளார்கள். இதன் காரணமாகவே கடந்த முறை போன்று மக்களை பட்டியல் அடைத்து சோறு போட்டு பணம் கொடுத்து அனுப்ப முடியாத நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டுள்ளதாம். இதன் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜியை அழைத்து MK ஸ்டாலின் ஒரு ரகசிய ஆலோசனை நடத்தியுள்ளாராம். அந்த ஆலோசனைக்கு பிறகு தனது டீமுடன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் களமிறங்கி அங்கு சூழல் எப்படி உள்ளது என்பதை நோட்டம் பார்த்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. அதோடு பெரும்பாலான காவல்துறையினர் திமுகவின் கைக்கூலிகளாக இருப்பதால் அங்கு நிலைமை எப்படி உள்ளது, மத்திய படையினர் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை விசாரித்த போது இந்த முறை கடந்த முறை போல் வெளிப்படையாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்தால் கையும் களவுமாக பிடிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று காவல்துறையை சார்ந்தவர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஒரு தகவல் கொடுத்துள்ளார்களாம். அதன் காரணமாகவே இந்த முறை ரொம்ப உஷாராக செயல்பட வேண்டும் என்று ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள அனைத்து திமுக நிர்வாகிகளையும் வரவைத்து ஒரு அட்வைஸ் கொடுத்துள்ளாராம் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அப்போது ஒரு சீக்ரெட் முடிவும் எடுக்கப்பட்டு இருப்பதாக திமுக வட்டாரங்களில் ஒரு தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், இந்த முறை ஒரு வீட்டுக்கு 20,000 ரூபாய் ஓட்டுக்காக கொடுக்க வேண்டும். அதோடு பரிசு பொருட்களும் கொடுக்க வேண்டும். ஆனால் இவற்றை ஏரியாவை சேர்ந்த திமுகவினர் நேரடியாக கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு வீட்டின் முக்கிய நபர்கள் வெளியில் வரும்போது அவர்களை யதார்த்தமாக சந்தித்து டாஸ்மாக் மூலம் இந்த பணத்தை பட்டுவாடா செய்ய வேண்டும். இவர்கள் டாஸ்மாக் கடைக்கு சரக்கு வாங்குவது போன்று சென்று தங்களது டோக்கன் நம்பர் மற்றும் பெயரை சொன்னால் அவர்கள் ஒரு வீட்டுக்கு 20,000 ரூபாய் கொடுத்து விடுவார்கள். அதோடு ஒரு சரக்கு பாட்டிலும் போனஸாக கொடுப்பார்கள் என்பது போன்று ஒரு பிளானை செந்தில் பாலாஜி போட்டு வைத்துள்ளாராம். குறிப்பாக அனைத்து டாஸ்மாக் கடைகளும் அவரது கட்டுப்பாட்டில் இருப்பதால் ஏற்கனவே அவர்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாம். அதன் காரணமாக இந்த முறை திமுகவினரை என்னதான் கண்கொத்தி பாம்பாக கண்காணித்தாலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் விவகாரத்தில் சிக்க மாட்டார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அதோடு டாஸ்மாக் கடையில் உள்ள பெரும்பாலான நபர்கள் திமுக புள்ளிகள் என்பதோடு செந்தில் பாலாஜியின் கட்டுப்பாட்டில் உள்ள நபர்களுக்கு தான் டாஸ்மாக் உரிமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்களெல்லாம் இவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வார்கள். அதன் காரணமாகவே இப்படி ஒரு பிளானை போட்டுள்ளாராம் செந்தில் பாலாஜி. முக்கியமாக திமுக அரசு மூலம் மாதந்தோறும் 1000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படவில்லையோ அவர்களுக்கு பணமும் பரிசு பொருட்களும் கொடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்களாம். அந்த அளவுக்கு திராவிட மாடல் என்பது ஒரு கேடுகெட்ட ஜனநாயகத்துக்கு எதிரான மாடலாக உள்ளது என்பதையே இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது. அடுத்த செய்தி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் சம்பந்தமாக தமிழக சட்டசபையில் MK ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே தொடர்ந்து வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரத்தை வைத்து திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் MK ஸ்டாலின் இதுபோன்ற தவறுகளை தடுத்து நிறுத்த வேண்டும், இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை விட கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த பாலியல் சம்பவங்களை வெளியிட்டு அதிமுகவினர் மேற்கொண்டு தங்களை பற்றி பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இப்படியான நிலையில் நேற்று மீடியாக்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆதாரத்தை வெளியிட்டார். அதில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமில்லை, அவர் திமுகவின் அனுதாபி என்று சொல்லி தப்பிக்கிறார். அனுதாபி என்றால் திமுகவினர் நடத்தும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அவர் எப்படி பங்கேற்கிறார்?
அதோடு திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பிரமுகர்கள் எல்லாம் ஞானசேகரன் வீட்டிற்கு சென்று பிரியாணி சாப்பிடுகிறார்கள். அதோடு திமுக நிகழ்ச்சியில் அவருக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கும் புகைப்படமும் கூட வெளியாகி இருக்கிறது என்று சொல்லி அதை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி, ஞானசேகருக்கும் திமுகவுக்கும் இடையே அண்டர் கிரவுண்டில் மிகப்பெரிய நட்பு இருக்கிறது, அதனால்தான் அவர் எங்கள் கட்சி சார்ந்தவர் அல்ல என்று அடித்து சொல்ல முடியவில்லை, அனுதாபி என்று சொல்லி தப்பிக்க பார்க்கிறார் மு.க. ஸ்டாலின் என்று நேற்று ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு திமுகவுக்கு அடுத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஈரோடு கிழக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் யார் என்று அறிவிக்கிறார் அண்ணாமலை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே போட்டியிட்ட நிலையில் தற்போது திமுக தங்களது வேட்பாளரை களமிறக்குகிறது. ஆனால் அதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள் போட்டியிடாமல் பின்வாங்கிவிட்டார்கள். அங்குள்ள மக்களை ஆட்டு மந்தையில் அடைத்து வைத்து கடந்த 2 முறை திமுக பிரச்சாரம் செய்தது. அதனால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நேர்மையான முறையில் தேர்தல் நடக்காது என்று சொல்லி அந்த 2 கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்து விட்டார்கள். அதேபோல் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தங்களது வேட்பாளரை அறிவிக்க பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த சில தினங்களாகவே ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார். இதற்காக சென்னையில் உள்ள பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் ஈரோடு தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று பரிசீலனை நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலை பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை அறிவிக்க அண்ணாமலை முடிவெடுத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நேரடி போட்டி வெடிக்கப் போகிறது. என்றாலும் அந்த தொகுதியில் கடந்த 2 முறை நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக 300 கோடி 350 கோடி என்ற பணத்தை வாரி இறைத்து மக்களின் ஓட்டுகளை விலைக்கு வாங்கி நிலையில் இந்த முறை அதுபோன்ற குறுக்கு வழிகளை தடுத்து நிறுத்தி நேர்மையான முறையில் தேர்தலை நடைபெற வைக்க அண்ணாமலை தீவிரம் காட்டுவதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இப்படி திமுகவை எதிர்த்து பாஜக களமிறங்கும் நிலையில் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக மீண்டும் பின்வாங்கி இருப்பதை திமுகவினர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக திமுக அமைச்சர் ஏவா வேலு வெளியிட்டுள்ள செய்தியில், சட்டசபையில் முதலமைச்சரின் கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் ஓடிய கோழை பழனிசாமி வெளியே சென்று வழக்கம் போல தன் உடலர்களை பேட்டியாக கொடுத்திருக்கிறார். அதோடு தேர்தலை சந்திக்க திராணி இல்லாமல் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறார். இப்படிதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தார். இது தேர்தல் புறக்கணிப்பு என்பதை விட அவர் தேர்தலை சந்திக்க பயப்படுகிறார் என்பதையே வெளிப்படுத்துகிறது. இப்படியே போனால் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஓட்டம் பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று அமைச்சர் ஏவா வேலு ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார். நண்பர்களே, வார்த்தைக்கு வார்த்தை உலக அளவில் நாங்கள் மட்டுமே நேர்மையான அரசியல் செய்கிறோம், நாங்கள் மட்டுமே நம்பர் 1 ஆட்சி நடத்துகிறோம் என்று வெத்து பில்டப் கொடுத்து வரும் மு.க. ஸ்டாலின் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஓட்டுக்கு பண பட்டுவாடா, பரிசு பட்டுவாடா செய்ய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ரகசிய உத்தரவு போட்டிருப்பது மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக போட்டியிடாமல் பின் வாங்கிவிட்ட நிலையில் திமுகவுக்கு எதிராக தமிழக பாஜக களம் இறங்குவது பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.